பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா மஷ்ரூம் கிடைச்சதும் அதை வச்சு பெங்களூர் ஃபேமஸ் தொன்னை பிரியாணி தான் செய்யலாம்னு நினைச்சேன். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்ய மஷ்ரூமை நல்லா அலசி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமா உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாயும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோடய ஒரு கையளவு மல்லி புதினாவையும் வதக்கிட்டு நல்லா சூடானதும் அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர் பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காவோட பிரியாணி இலை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இடிச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனதும் ஒரு பாதி தக்காளி சேர்த்து வதக்கிட்டு 1 டீஸ்பூன் போல மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இதோடய அரைச்ச சின்ன வெங்காய பேஸ்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 2 கப்பு பிரியாணி அரிசியை நல்லா அலசிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி, உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கர்ல 3லிருந்து 4 விசில் வச்சு எடுத்தா அருமையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த பிரியாணியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.